ஹாய், இந்த வீடியோவில் நம்ம எஜுகேஷ்னல் லோனை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது நான் எப்படி எஜுகேஷ்னல் லோன் எடுத்தேன், அதை நான் எப்படி கட்டினேன் அப்படிங்கிறதையும் சொல்லிடுறேங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான ட்ரிக்கெல்லாம் யூஸ் பண்ணால் எஜுகேஷ்னல் லோனை சீக்கிரம் கட்டலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் கூட இதில் ஷேர் பண்ணியிருப்பேன். ஒரு சின்ன ட்ரிக்கு எனக்கே தெரியாமல் ஃபாலோ பண்ணப்பட்டுச்சு என்னோட லோனில். அது பார்த்துட்டிங்கன்னா எவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக எனக்கு பின்னாடி இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைச்சிது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டோரியை நான் சொல்லிடுறேன். முதல்ல நான் எப்படி எஜுகேஷனல் லோன் வாங்கினேன் அப்படின்னா, எஜுகேஷனல் லோன் வாங்குற ஐடியாவே கிடையாது முதல்ல நான் ஆனால் பார்த்துட்டிங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுத்து கொஞ்சம் ஃபீஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருந்துச்சு. 4 years கோர்ஸ். ஸோ அதனால் கண்டிப்பாக வேணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல தான் சரி எஜுகேஷனல் லோன் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி நான் பிளான் பண்ணேன். மெயினாக எங்கள் அப்பா தான் லோன் எடுத்து படி அப்படின்னு சொன்னார். அது ஒரு கமிட்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டு போய் விட்டார். நான் பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் கோட்டால தான் உள்ளே போனேன். ஸோ அதனால் எனக்கு டொனேஷன், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபீஸ் கன்செஷன் அது எல்லாமே இருந்துச்சு. டொனேஷன் இல்லை, ஓகேங்களா. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா டொனேஷன் காசெல்லாம் நம்ம லோனில் போட முடியாது. ஒன்லி ஃபீஸ்னு சொல்லி அங்கே ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் கொடுப்பாங்க தெரியுமாங்க, அந்த அமௌண்ட்டுக்கு மட்டும் தான் நீங்கள் லோன் வாங்க முடியுமே அனையோ, மற்றதுக்கெல்லாம் வாங்க முடியாது. அதே போல் நான் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டை அவைல் பண்ணேன், ரைட்டுங்களா. ஸோ நான் எங்கள் வீட்டில் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்படிங்கிறனால அந்த அமௌண்ட் எனக்கு டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லுமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் வந்துடும். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருக்கீங்க உங்கள் வீட்டில் அப்படிங்கிற பட்சத்தில் படிக்கிறதுக்கு போகிறப்போ முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டுக்கு டியூஷன் ஃபீஸ் எவ்வளோ, எனக்கு பார்த்தீங்கன்னா டியூஷன் ஃபீஸ் 40,000 ரூபாய் இருந்துச்சு. அந்த அமௌண்ட் ஃபுல்லுமே 4 வருஷத்துக்குமே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மணி ஃபுல்லாக கொடுத்துருவாங்க. ஸோ அது ஒரு பெஸ்ட் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. மேக்ஸிமம் இந்த லோன் எடுக்கிற பிளான் இருக்கு அப்படின்னாவே நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் இருக்கு இல்லைங்களா, லைக் கனரா பேங்க், SBI, இது மாதிரியான பேங்க்ஸ்ல நீங்க போய்க்கிறது பெஸ்ட். ரீசன் என்ன அப்படின்னு பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறையுங்க. எனது இன்ட்ரெஸ்ட் ரேட்டா அப்படின்னா, ஆமாங்க, எஜுகேஷன் லோனுக்கு கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போடுவாங்க. கிட்டத்தட்ட 8% 14.5, அதாவது ஒரு 15% வச்சுக்கலாமே. ஸோ 15% வரைக்குமே உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். ஸோ அந்த இன்ட்ரெஸ்ட் வராமல் கொஞ்சம் குறைச்சி வரணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நேஷனலைஸ்டு பேங்க்ஸுக்கு போகிறது பெஸ்ட்டு. நான் கனரா பேங்க்ல தான் நான் எடுத்திருந்தேன். எனக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த பேங்க் கனரா பேங்க். ஆனால் SBIலையும் நீங்கள் எடுக்கலாம், நல்ல பேங்க்கு. அண்ட் உங்களுக்கு கொஞ்சம் ப்ராசஸிங்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும், அதுக்காக சொல்றேன். ஸோ நான் லோன் எடுத்த டைம்லாம் பேங்க்ல டைரக்டா போயிட்டு பேசுற மாதிரி இருக்கும். இப்போ பாத்தீங்கன்னா வித்யலட்சுமி போர்ட்டல் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதன் வழியா போனீங்கன்னா உங்களுக்கு 3 பேங்க் கொடுப்பாங்க. ஸோ அதுல ஏதாவது ஒரு பேங்க் உங்களுக்கு அலோகேட் ஆகும். ஸோ அதுல நீங்க போயிட்டு ப்ராசஸ் பண்ணலாம். முதல்ல காலேஜ் அட்மிஷன், கவுன்சிலிங் போயிட்டு காலேஜ் அட்மிஷன் முடிச்சேன், ஓகேங்களா. ஸோ அந்த அட்மிட் கார்டு எல்லாம் வாங்கியாச்சு. அண்ட் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டா அப்ளை பண்ணிட்டேன், ஓகேங்களா. ஸோ பண்றப்போ எனக்கு டியூஷன் ஃபீஸ் தெரிஞ்சிடும் இல்லைங்களா, அதுக்கப்புறம் தான் போயிட்டு அப்ளை பண்ணி சீக்கிரமே கொஞ்சம் வாங்கிட்டோம். 40,000 ரூபாய் எனக்கு டியூஷன் ஃபீஸ் வந்துச்சு. அண்ட் காலேஜ்ல பாத்துட்டீங்கன்னா முக்கியமா லோன் வாங்குறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா, என் சைட்ல இருந்து ஒரு ஸ்டூடெண்டா என்னென்னலாம் தேவைப்பட்டுச்சுன்னா, ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், காலேஜ்ல டியூஷன் ஃபீஸ் என்ன, ஹாஸ்டல் ஃபீஸ் என்ன, லேபுக்கு என்ன, அதுக்கப்புறம் யூனிஃபார்ம்லாம் எனக்கு இருந்துச்சு, ரைட்டுங்களா. ஸோ அதுக்கான ஃபீஸ் என்ன அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட ஃபீஸ் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை நான் கண்டிப்பாக பேங்க் கொடுக்கணும். பொனாஃபிட் சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் அட்மிஷன் லெட்டர், இதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். ஸோ இதெல்லாம் பேசிக். அண்ட் 10th and 12th மார்க் ஷீட்டும் கொடுக்கணும். நீங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா மார்க் ஒரு 60% எடுத்திருக்கீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக லோன் கிடைக்கும். மெயினாக என்ன நடந்துச்சுன்னா, லோன் கேட்டு எங்கள் அப்பா தான் முதல்ல போயிட்டு கேட்டார், இப்படி என் பொண்ணுக்கு எஜுகேஷன் லோன் வேணும், கொடுப்பீங்களா அப்படின்னு போய் கேட்குறப்போ அவங்க சரி கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. கிட்டத்தட்ட 3 டைமுக்கு நடக்க வச்சாங்க பேங்க்ல இருந்து. ஐ திங்க் ஸோ நம்ம வர்றோமா, ஒரு ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, ஒரு பேரண்டா இருந்தாலும் சரி, எஜுகேஷன் லோன் வாங்குறாங்கன்னா திருப்ப அதே அளவு கட்டுவாங்களா, எவ்வளவு சின்சியர் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுங்கிறதுக்காகவே மேனேஜர் நடக்க விட்டாருன்னு நான் பர்சனலா நினைச்சுக்கிட்டேன். பட் லோன் கொடுத்துட்டாரு, கேட்ட அளவுக்கு கொடுத்துட்டாரு. கேட்டது ஒரு அளவுக்கு தான் கேட்டேன், ரொம்ப ஜாஸ்தியாக கேட்கல, அதனால தான். அண்டு நான் அப்போ மைனராக தான் இருந்தேன், 18 இயர்ஸ்க்கு கம்மியாக தான் இருந்தேன். ஸோ அதனால ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக தான் நான் லோன் கொடுப்பேன்னு சொல்லிட்டாரு. அதாவது அவரோட பேங்க்குக்கு எவ்வளோக்கு எவ்வளோ சேஃப்டியாக லோன் கொடுக்க முடியுமோ அப்படிதான் கொடுத்தாரு. பேங்க் மேனேஜர் தான் சொல்றேன். அப்பா கூட ஜாயிண்ட் அக்கௌண்ட் போட்டாச்சு. நீங்களுமே அப்பா இல்ல அம்மா இல்ல பாத்துட்டீங்கன்னா கார்டியன் யாராவது இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து மைனராக இருக்கும் பட்சத்தில், அதாவது 18 வயசு கம்மியா இருக்கீங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்ண சொன்னா பேசாம ஓபன் பண்ணிடுங்க. அண்ட் அவங்களுடைய சேலரி பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஓகே அவங்க சேலரி வருது, ஒருவேளை இவங்களால கட்ட முடியலனாலும் அப்பா அம்மா இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இது பண்ணுவாங்க. எங்க அப்பா விவசாயம் தான். ஸோ அதனால அவர்கிட்ட சிட்டா பட்டா அடங்கல் அது மாதிரியான விஷயங்கள், காடு தோட்டம்லாம் இருக்கா, அதுக்கான பேசிக்கான
டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அதே சமயம் அவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த பேங்க்ல ரொம்ப வருஷமா அக்கௌண்ட் வச்சிருந்தாரு. நல்லா வந்து லோனை வாங்கி கட்டுறது, திருப்ப கொடுக்கறது, கிராப் லோன்லாம் வருஷம் எடுத்துருவாரு. அது 50,000 1 லட்சம் வருது அப்படின்னாலும் எடுத்துட்டு கரெக்டா அந்த டைமுக்கு கட்டிடுவாரு. அதனால அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஸோ இவர் நல்லா கரெக்டா கட்டிடுறாருன்னா இவங்க பொண்ணும் கட்டிடுவாங்க. எனிவே ஆனாலும் ஜாயிண்ட் அக்கௌண்டா தான் போடணும்னு சொல்லிட்டாங்க. மெயினாக எனக்கு லோன் எடுத்ததுக்கான காரணம் அப்போ எங்களுக்கு வீடு இல்லை, ரைட்டுங்களா. ஸோ அப்போ வீடு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. ஸோ காலேஜ் ஃபீஸையும் கட்டிட்டு வீட்டையும் கட்டுறப்ப எங்கேயாவது கொஞ்சம் இடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால நான் உனக்கு காலேஜ் ஃபீஸ் வந்து கட்டுறதுக்கு லோன் வாங்கி கொடுத்துட்றேன், ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மணியும் வாங்கி கொடுத்துட்றேன், முடிச்சதுக்கப்புறம் நான் உனக்கு கட்டிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். கடைசியில் என்னையே கட்ட விட்டாரு. அந்த ஸ்டோரி நான் சொல்கிறேன். ஸோ காலேஜுக்கு போயாச்சு. போயிட்டு ஃபீஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1,05,000 ரூபாய் மொத்தமாக கட்டணும்ட்டாங்க. ஹாஸ்டல் ஃபீஸ் எல்லாம் மாசம்லாம் கிடையாது, எனக்கு ஒரே வருஷத்துல மொத்தமாக அப்பவே வந்து 55,000 ரூபாய் ஹாஸ்டல் ஃபீஸுங்க. வேற வழியே இல்லை. ஈவன் என்ன கோட்டாவா இருந்தாலும் ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி தானே ஆகணும். ஸோ ஃபீஸு ஃபர்ஸ்ட் இயருக்கு மொத்தமாக வந்து காலேஜில் பே பண்ணிட்டேன். பே பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து லோன் ப்ராசஸ் ஆகி எனக்கு அதுக்கான லோன் சாங்ஷன் ஆச்சு ஃபர்ஸ்ட் இயருக்கு. சில பேர் நினைப்போம் நான் வந்து முதல்ல போய் எக்ஸ்பிளைன் பண்ணி நான் மெடிக்கல் சீட்டு வாங்க போறேன், நான் வந்து இன்ஜினியரிங் படிக்க போறேன், இல்லை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லா கோர்ஸுக்குமே லோன் கிடைக்கும், நான் அதை படிக்க போறேன், ஸோ அதனால எனக்கு லோன் கொடுங்க, நான் அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னாலாம் யாரும் கேட்க மாட்டாங்க. நீங்க வந்து போய் ஜாயின் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் மந்த் ஃபீஸ், ஃபர்ஸ்ட் இயரோட ஃபீஸை நீங்க கட்டிதான் ஆகணும். அது கடனை வாங்கி கட்டினாலும் சரி, கையில இருந்த காசை போட்டு கட்டினாலும் சரி, எப்படியாவது உருட்டி புரட்டி கட்டிடுங்க. அதுக்கப்புறம் தான் லோன் சாங்ஷன் ஆகும். இதுதான் ரியாலிட்டி, அதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் சொல்றேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் எல்லாம் கட்டினதுக்கு அப்புறம் லோன் சாங்ஷன் ஆச்சு. அவங்க வந்து டிடி கொடுத்துட்டாங்க. அதை கொண்டு போயிட்டு காலேஜில் கொடுத்தோம். கொடுத்ததுக்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா காலேஜில் அவங்க போட்டு எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் இயர் ஃபீஸ் நான் கட்டினேன் இல்லைங்களா, அதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பே பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் வந்து மெயின் திங்கு. அதாவது லோன் கொடுத்த அமௌண்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க. ஓகே. ஸோ எஜுகேஷனல் லோனுக்கு கீழே என்னென்ன ஃபீஸ் எல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக டியூஷன் ஃபீஸ் வந்துடும், அண்ட் ஹாஸ்டல் ஃபீஸ், லேப் ஃபீஸ், அதாவது வந்து ஃபீஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லி ஒன்று கொடுக்குறாங்க இல்லைங்களா, அதில் இருக்கிற எல்லா ஃபீஸையுமே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கவர் பண்ணிடுவாங்க. நார்மலாக இந்தியாவில் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன், ரேட்டுங்களா. அப்ராடை பற்றி எனக்கு சுத்தமாக ஐடியா கிடையாது. ஸோ இந்த ஃபீஸ் எல்லாமே வந்துட்டு உள்ள வந்துடும். அண்ட் என்னோட லோன் அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 4 வருஷத்துக்குமே வந்து 2,60,000 ரூபாய் எடுத்தேன். ரீசன் என்ன, எனக்கு டியூஷன் ஃபீஸ் ஒவ்வொரு வருஷமும் 40,000 ரூபாய் எதில் போயிடுச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் மணியில் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருச்சு. ஸோ அதனால ரிமைனிங் வந்து 1,05,000 ரூபாயில 65,000 நான் வந்து லோன் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ 65,000 ரூபாய் இன்டூ 4 போட்டிங்கன்னா 2,60,000 ரூபாய் வரும். ஸோ அதுதான் என்னோட லோன் அமௌண்ட்டு. ஸோ இந்த 65,000 ரூபாய் அப்படிங்கிறது வந்து எதுக்கு போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாஸ்டல் ஃபீஸு, ரைட்டுங்களா. ஸோ ஹாஸ்டல் ஃபீஸு, அதுக்கப்புறம் இந்த லேபு ஃபீஸு, என்னென்னமோ ஃபீஸ் வாங்குவாங்கல்லங்க, ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் சேர்த்து போயிடும், ரைட்டுங்களா. ஓகே. ஸோ லோனை வாங்கி படிச்சாச்சு. நான் வந்து பிஜி பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சு எக்ஸாம் எழுதுனா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு போகலை. உண்மையாகவே கிடைச்சிது, ஆனால் போகலை. சரின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற மக்கள் இருக்காங்க இல்லைங்களா, அதில் நானும் ஒருத்தியாக இருந்தேன் உண்மையாகவே. ஸோ யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தாச்சு, ரைட்டுங்களா. ஸோ தட்ஸ் வாட் ஹேப்பன்ட். அதுக்கப்புறம் எங்க படிச்சுட்டு இருக்கிறப்ப நம்ம லோன் எல்லாம் கட்ட முடியாது இல்லைங்களா. எங்க அப்பா என்ன பண்ணாருன்னா, இவ எப்படியோ வந்து படிக்கிறேன்னு சொல்லி கிளம்பிட்டா, நம்ம வந்துட்டு சரி ஓகே கொஞ்சமா லோன் அமௌண்ட் கையில இருக்கு கட்டி விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டினாரு. ஸோ எஜுகேஷனல் லோனை ப்ரீ க்ளோஷர் பண்ண முடியுமா? இப்போ வந்து நம்ம வேற ஏதாவது லோன்லாம் எடுக்கிறோம், இஎம்ஐலாம் எடுக்கிறோம்னா ப்ரீ க்ளோஷர் பண்றீங்களா, உங்களுக்கு இது பெனால்ட்டி, நீங்க இவ்வளோ அமௌண்ட் சேர்த்து கட்டணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா எஜுகேஷனல் லோனுக்கு அப்படியெல்லாம் கிடையாது. ஆக்சுவலி எஜுகேஷனல் லோன் கம்பல்சரி எல்லா பேங்க்குமே கொடுக்கணும். ஒவ்வொரு பேங்க்கும் 100 ரூபாய் வட்டிக்கு ஒரு வருஷத்துக்கு வந்து கடன் கொடுக்குறாங்கன்னா அதில் 40 ரூபா வந்து ப்ரையாரிட்டி செக்டார் லெண்டிங்னு சொல்லிட்டு ஒரு சில செக்டார்ஸுக்கு கொடுக்கணும். அதில் எஜுகேஷன் லோனும் உள்ள வந்துடும். ஸோ அதனால உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து லோன் எல்லா பேங்க்ஸ்லையுமே வந்து கிடைச்சிடும். அண்ட் ப்ரீ க்ளோஷரும் வந்து அவங்க அலோவ் பண்ணுவாங்க. எந்த ஒரு அமௌண்ட்டுமே பே பண்ண வேண்டியது இல்லை. நீங்கள் ஜஸ்ட் என்னோட லோன் அமௌண்ட்டை முழுசாக நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி போய் சொன்னீங்கன்னா பேங்க் மேனேஜர் கிட்ட பேசிட்டு ஓகேப்பா கட்டிடுன்னு சொல்லிடுவாங்க. நீங்கள் கட்டிட்டு வந்துடலாம். ஒருவேளை கையில் உங்களுக்கு பல்க் அமௌண்ட்டாக வருது அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ ஆனால் எங்கள் அப்பா என்ன பண்ணாரு அப்படின்னா, அப்பா அவர்கிட்ட கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய் தோட்டத்தில் வந்த வருமானம் இருந்துச்சு. அதையே வந்துட்டு போயிட்டு என்னோட அக்கௌண்ட்டில் போய் கட்டிட்டாரு. மேனேஜர் கிட்ட போய் ப்ரேயராக சொல்லிட்டு இப்படி வந்து மேலே படிக்க போகிறாங்க, கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு டைம் கொடுங்க, ஆனால் 1 லட்ச ரூபாய் நான் இப்போ ப்ரீ க்ளோஷர் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி சொன்னையும் அவரும் சந்தோஷமாக வாங்கி வச்சுக்கிட்டாரு. பிகாஸ் ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ட் எஜுகேஷனல் லோன்ஸ் வந்து அவ்வளோ சீக்கிரம் எல்லாரும் கட்ட மாட்டாங்க. ரீசன் என்னன்னா,
லோனை வந்து தள்ளுபடி பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கட்டுறது கிடையாது. ஆனால் அது அப்படி பண்ணாதீங்க. ரீசன் என்ன, உங்களுடைய சிபில் ஸ்கோர் பயங்கரமாக அடிபடும். அதுக்கப்புறம் அந்த லோன் எந்த ஒரு லோனுமே கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் நாள்பட்ட லோனாக வச்சுருக்கீங்க, ஒரு டைமில் வந்து கவர்மெண்ட் சொன்ன மாதிரியே தள்ளுபடி பண்ணிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ரேர் தான். இனியெல்லாம் அது வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அப்படி தள்ளுபடி பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு லோன் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் மறுபடியும் ஏதாவது நீங்கள் வீட்டுக்கு லோன் வாங்கணும், இல்லை ஏதாவது ஒரு பர்பஸ்க்காக அதே பேங்க்கில் போய் லோன் வாங்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க. உங்களுடைய சிபில் ஸ்கோர் நல்லா இல்லை, கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லி டைரெக்டாக வந்து சொல்லிடுவாங்க. ஓகேங்களா, லெட்டரை கொடுத்து அனுப்பிடுவாங்க, நான் உங்களுக்கு தரமாட்டேன், நீங்கள் வேறு ஏதாவது பேங்க்கில் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன விஷயம்னா, பேன் கார்டு இருக்கு இல்லைங்களா, அது வந்து வச்சுருக்கங்காட்டிக்கு நீங்கள் 4 பேங்க் வச்சுருந்தாலும் 4 பேங்க்குமே அந்த பேன் கார்டு நம்பரோட ஜாயின் ஆகிடும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பேங்க்கில் நீங்கள் லோனை வாங்கியிருந்தாலும் அது கட்டாமல் இருந்தாலும் இன்னொரு பேங்க்காரங்க ஈஸியாக பார்த்துருவாங்க. அவங்களும் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு லோன் கொடுக்க மெட்டுவாங்க. ஸோ அதனால தான் சொல்கிறேன், முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி லோன்லாம் இருக்குது அப்படின்னா கட்டிடுங்க. கட்டவாவது ஸ்டார்ட் பண்ணுங்கள், உங்களுடைய சிபில் ஸ்கோராவது இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 3 வருஷம் 4 வருஷம் கட்டிட்டு இருக்கீங்கன்னா எங்கேயாவது லோன் வேவர் வந்துச்சுன்னா அப்போ வேணா யூஸ் ஆகும், என்னமோ தெரியல. ஆனால் இப்போ பாருங்கள், நான் வந்து 2015 முடித்தேன். 2024 உட்காந்து நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன், 9 வருஷம். எங்கள் அம்மா கூட தான் சொல்லிட்டு இருந்தாங்க, உனக்கு கண்டிப்பாக லோன் வந்து தள்ளுபடி ஆகிடும் அப்படின்னு. இது வரைக்கும் நடந்த மாதிரிலாம் தெரியல. ஸோ அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க, ரைட்டுங்களா. ஸோ ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் படித்து முடிக்கிறீங்க இல்லையா, அதில் இருந்து ஒரு 15 வருஷத்துக்கு உங்களுக்கு லோன் கட்டுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் ரொம்ப லேட் பண்ண வட்டி மேலே வட்டி குட்டி போட்டு பயங்கர இன்ட்ரெஸ்டோட நீங்கள் ஒரு லோனை கட்டி முடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே கட்டிட்டிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டும் குறையும், நம்மளுக்கும் எஜுகேஷன் லோன் இருக்குது அப்படின்னு மண்டையில் ஓடிட்டு இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா சிபில் ஸ்கோரும் இருக்கும், நம்ம வேறு ஏதாவது கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது அதெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ நான் எப்போ ரீபே பண்ண ஆரம்பிச்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 வருஷம் ஆயிடுச்சுங்க, ரைட்டுங்களா. ஸோ 5 இயர்ஸ் ஆல்மோஸ்ட் நான் வந்து பார்த்துட்டிங்கன்னா கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படித்து ஒன்றும் வேலைக்கு ஆகலை, சரின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைவேட்டில் தான் நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஸோ என்னோட காலேஜ் லைஃப் முடிஞ்சதுலேருந்து 5 வருஷம் கழிச்சு தான் நான் கட்ட ஆரம்பித்தேன். 5 இயர்ஸ்க்கு அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா நான் ஒரு நிலையா ஆஃபீஸுக்கு போக ஆரம்பிச்சுட்டேன். என்னோட அக்கௌண்ட்டுக்கு அதே அக்கௌண்ட்டை நான் என்ன லோன் வாங்கியிருந்தனோ அதே பேங்க் அக்கௌண்ட்டுக்கு என்னோட சேலரியும் வந்துகிட்டு இருந்துச்சு. பேங்க் கவனிக்காமல் இருக்குமா, கவனிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, இந்த பிள்ளையோட அக்கௌண்ட்டில் வந்து காசு வருது, அதுவும் ஆப்வியஸாக ஆஃபீஸ்லேருந்து போடுறாங்க அப்படிங்கிறது மாதம் இந்த டேட்டுக்கு வருது அப்படின்னா தே ஃபைண்ட் இட் அவுட். அப்புறம் வந்து பேங்க் என்ன பண்ணாங்கன்னா அவங்களே ஒரு இஎம்ஐ ஆப்ஷன் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க ஆக்சுவலாக, ரைட்டுங்களா. ஸோ 2020 வந்து லோனை வந்து லோன் இஎம்ஐ வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு. எனக்கே தெரியாது உண்மையாகவே. பேங்க்கில் நான் கனரா பேங்க்கில் தான் வாங்கியிருந்தேன்னு சொன்னேன், அதோடைய ஆப் வந்து நான் வச்சுருந்தேன் இப்போ 2020s. ஸோ அதை பார்க்குறப்ப எனக்கு வந்துச்சு, லோன் அமௌண்ட் இவ்வளோ இருக்குது, உங்களுக்கு இந்த மாதம் லோன் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லி வந்துருந்துச்சு. மெசேஜ் வரும் இல்லையா. ஸோ அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மாதம் 5000 ரூபாய் எடுக்கிறேன் என்னோட சேலரியில் பார்த்துட்டு அவங்களே ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. கம்மியாக தான் வச்சாங்க, நிறையா வச்சாங்களான்னு நான் சொல்ல மாட்டேன். நம்மளுக்கு வந்து ரீசனபிளாக கை செலவுக்கு நம்மளோட தேவைகளுக்கு போக அவங்க எடுத்துக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ மாதம் 5000 ரூபாய் அப்படின்னு சொல்லி லோனை கட்டுங்கன்னு அவங்களே வந்து அக்கௌண்ட்லேருந்து எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆட்டோ பே அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்கள் வந்து ஆன் பண்ணி வச்சிடணும், ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப முக்கியம். பேங்க்கில் சொல்லி நீங்கள் ஆட்டோ பே ஆகிற மாதிரி, ஆட்டோ கிரெடிட் உங்கள் அக்கௌண்ட்லேருந்து மாதம் இந்த டேக்கு அப்படின்னு சொல்லி ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க, ரைட்டுங்களா. ஸோ அப்போ தான் வந்து அந்த லோனை நீங்கள் பே பண்ணலை, நீங்கள் டிலேவாக பே பண்ணீங்க, அதுக்கு ஒரு ப்ராசஸிங் ஃபீஸு, அதுக்கு ஒரு பெனால்ட்டி அப்படின்லாம் போட மாட்டாங்க, ரைட்டுங்களா. ஸோ இஎம்ஐ 2020 வந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது, 5000 ரூபாயா வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் எனக்கு வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்ந்து வந்துருந்துச்சு. லோன் அமௌண்ட் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட தான் இருந்துச்சு, எக்ஸாக்ட் அமௌண்ட் எனக்கு தெரியல, ஆனால் இன்ட்ரெஸ்ட் போட்டிருந்தாங்க. நான் சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது பாட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷத்தில் நான் வந்து க்ளோஸ் பண்ணிட்டேன். இதில் என்ன அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் பே பண்ணிட்டு இருந்தேன். பல்காக எங்கிட்ட ஒரு 10,000 20,000 அப்படியெல்லாம் வரும் இல்லைங்களா, அந்த டைமில் வந்துட்டு 1 or 2 டைம்ஸ் வந்து நான் பே பண்ணி முடிச்சிருவேன். ஸோ பேங்க்கில் போயிட்டு எனக்கு இதை கொஞ்சம் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் இங்கிருந்தே ஃபோன் பண்ணி சொன்னேன்னா அவங்க என் அக்கௌண்ட்லேருந்து எடுத்துப்பாங்க. லோன் அமௌண்ட்டுக்கு வந்து இந்த அமௌண்ட் 20,000 ரூபாய் எங்கிட்ட இருக்குது, 10,000 ரூபாய் எங்கிட்ட இருக்குது, எக்ஸ்ட்ரா இருக்குது, நீங்கள் எடுத்துக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் லோனை வந்து வச்சுட்டு இருக்கேன்னா எனக்கு ஒரு இஎம்ஐ இருக்குது, ஒரு கடன் இருக்குனாவே மண்டக்குள்ளே அரிக்க ஆரம்பிச்சிடும். ஐயோ லோன் இருக்கே, நம்ம கடனை கட்டணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்சியர் சிட்டிசனாக வளர்த்துட்டாங்களே என்னமோ தெரியல, நிஜமாக தாங்க சொல்கிறேன். அதனால லோன் மண்டியில் ஓடிட்டே இருக்கும். அதனாலே வந்து கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா சேர்ந்தா கூட நான் லோனை கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வேலையை செய்கிறாள். நான் அப்படி தான் இருந்தேன் உண்மையாக சொல்லப்போனால்.
ஸோ ஒரு 3 வருஷத்துக்குள்ளே நான் லோனை வந்து முடிச்சிட்டேங்க. ஆல்மோஸ்ட் வந்து கொஞ்சம் 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சிச்சு. ஸோ எஜுகேஷ்னல் லோனை ஈஸியாக க்ளோஸ் பண்ணுறதுக்கான பெஸ்ட் ஐடியாஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு ப்ரீ க்ளோஷர் ஆஃப் சர்டன் அமௌண்ட் நான் பண்ணதாங்க. எங்கள் அப்பா தான் இந்த பிரெயினி வேலையை செஞ்சார், நான் செய்ய கிடையாது, நான் சொல்லவும் கிடையாது. என்கிட்ட வந்து சொன்னார் ஒரு நாள், இப்படி வந்து உனக்கு ஒரு அமௌண்ட் 1,00,000 ரூபாய் நான் கட்டிட்டேன், ரிமைனிங் அமௌண்ட் மட்டும்தான் இருக்கு, மிச்சத்தையெல்லாம் நீ தான் வந்து வேலைக்கு போய் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என் மேலே வச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் அவர் கட்டவே இல்லை, அதான் விஷயம். எனிவே ப்ரீ க்ளோஷர் ஆஃப் சர்டன் அமௌண்ட் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொஞ்சம் குறைஞ்சிரும் இல்லையா. ஒரு 2,60,000 ரூபாய்க்கு மொத்தமாக இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கும் ஒரு 1,60,000 ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட் வர்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. ஸோ கொஞ்சம் ஈஸியாக கட்டுறதுக்கு நல்லா இருக்கும். அண்ட் பேங்க் சைடில் வந்து உங்களை கொஞ்சம் ட்ரஸ்ட் பண்ணுவாங்க. எனக்கு என்ன நடந்துச்சோ நான் அதை தான் சொல்கிறேன். அண்ட் அதர் இஎம்ஐ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து அவைல் பண்ணலாம். ஸோ இப்போ நீங்கள் வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டிங்க, ஒரு 5,000 ரூபாய் தான் உங்களுக்கு வந்து போகுது, ஒரு 25,000 ரூபாய் நீங்கள் மாதம் சேலரி வாங்குறீங்கன்னா 20,000 ரூபாயில் நீங்கள் வேற ஏதாவது இஎம்ஐ, ஒரு மொபைல் இஎம்ஐயோ இல்லை ஒரு வண்டிக்கு இஎம்ஐ போடுறீங்க அப்படின்னாலும் கூட நீங்கள் இன்னொன்று போட்டு நீங்கள் எடுக்க முடியும். இந்த லோனையும் கட்டிட்டு அந்த லோனையும் கட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஸோ ஈஸியாக இருக்கும் லைஃப், அதுதான் வந்து விஷயம். ப்ரீ க்ளோஷர் ஆஃப் சர்டன் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேறு இஎம்ஐ போடுறதுக்கு உங்கள் கையில் காசு இருக்கும். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் பார்த்துட்டிங்கன்னா இஎம்ஐ பேமெண்ட்டுங்க. ஸோ இஎம்ஐ பேமெண்ட் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு மந்த்லி கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு அமௌண்ட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, உங்கள் சேலரியில் பாதி பக்கமாக போகுதுன்னா கொஞ்சம் மேனேஜ் பண்ண கஷ்டமாயிடும். ஸோ பேங்க்கில் நீங்கள் நேரடியாகவே போயிட்டு கூட பேசி எனக்கு கொஞ்சம் இஎம்ஐ வந்து ரேட்டை குறைச்சி கொடுங்க அப்படின்னு கூட நீங்கள் கேட்டுக்கலாம். அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பெரிய பேர்டனாக உங்களுக்கு ஃபீல் ஆகாது. மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் போனாலும் கூட உங்கள் லைஃப் நார்மல் லைஃபை ரொட்டீன் எடுத்துகிட்டு போக முடியும். அதுக்காக சொல்கிறேன். அண்ட் இஎம்ஐ கட்ட ஆரம்பிக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு 10 வருஷமா லோனை கட்டாமல் போட்டு வச்சிருக்கீங்க, லோனை வாங்கி 10 வருஷம் ஆகிப்போச்சு அப்படின்னா இப்போ திடீர்னு சரி ஓகே நான் லோனை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறேன், என்னோட சிபில் ஸ்கோர் பயங்கரமாக அடிபட்டிருக்கு அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் கிரெடிட் இஎம்ஐ கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா கொஞ்சம் நாள்லேயே ஒரு 6 மாதத்துலேயே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஆனால் நான் ஆவரேஜ் தான் சொல்கிறேன், உங்களுடைய கிரெடிட் ஸ்கோர் வந்து அதாவது சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் மற்ற லோன்லாம் எடுக்கிறது கொஞ்சம் அவைலபிளாக இருக்கும். கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதே பாதி பேர் வந்து பார்த்தீங்கன்னா சிபில் ஸ்கோர் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் நல்ல லோன் சடனாக வாங்க வேண்டியதாக இருந்துச்சுன்னா வாங்குறதுக்கான ஒரு செட்டப் வச்சுக்கிறது தான். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், விவசாயிங்கள்லாம் வந்து கண்டிப்பாக கிராப் லோன் வாங்குவாங்க. முக்கியமாக நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கலாம் ஒரு 50,000 30,000லேருந்து 1 லட்சம் 2 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் வாங்குறவங்க இருக்காங்க. ரீசன் என்னன்னா அதை வாங்கிட்டு திருப்ப கட்டணும். அப்போ தான் அவங்க வந்து பேங்க் அவங்கள நம்பும். என்னைக்காவது ஒரு எமர்ஜென்சின்னு போய் அவங்க கேட்குறாங்கன்னா சரின்னு சொல்லி நம்பி கொடுப்பாங்க. ஸோ அது மாதிரி வந்து ஒரு விஷயம் நான் முதல்ல சின்ன வயசுலேயே எனக்கு தெரியும். வீட்டில் பேங்க் விஷயம்லாம் பேசுவாங்க. ஸோ அதனாலேயே வந்துட்டு ஓகே நம்ம கரெக்டாக பே பண்ணிடணும் அவங்க சொல்கிற டைமில் அப்படின்னு சொல்லி பண்ணிடுறது. ஸோ இஎம்ஐ பேமெண்ட் பண்ண உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் இன்க்ரீஸ் ஆகும். உங்களுக்கு மற்ற லோன் ஏதாவது அவைலபிலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகிடும். அடுத்து லோன் ஈஸியாக அவைலபிள் ஆகும். அதான் சொல்லியிருக்கேன் எகைன், காரு, ஹோம் லோன் ஏதாவது வாங்கணும் அப்படின்னாலும் கூட பின்னாடி உங்களுக்கு சிபில் ஸ்கோர் அடிபடாமல் இருக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இஎம்ஐ பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸிங்க. அண்டு அப்படியெல்லாம் பே பண்ணாமல் விட்டுறீங்க அப்படின்னா வட்டிக்கு வட்டி கட்டணும். அதாவது ஒரு சிலர்லாம் பார்த்துட்டிங்கன்னா 2 லட்சம் ரூபாய் லோன் வாங்குவாங்க, 6 லட்சம் ரூபாய் கட்டுவாங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடு சேர்த்து. தயவு செஞ்சு அது மாதிரி வட்டிக்கு வட்டி குட்டி போட்டு அது மாதிரி கட்டுற பிளான் போயிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ரைட்டுங்களா. ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் தான். இஎம்ஐ பேமெண்ட் போகிறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக முடிகிறப்போ உங்களுக்கு வட்டிக்கு வட்டி வரதான் செய்யும். பட் ஒரு விதத்தில் ஒரு பேர்டனாக இல்லாமல் அந்த லோன் வந்து கட்டுறங்காட்டி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவ்வளோதான். ஸோ மூணாவது ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா இஎம்ஐ ப்ளஸ் ப்ரீ பேமெண்ட்டுங்க. அதாவது நீங்கள் இஎம்ஐ கட்ட ஆரம்பிக்கிறீங்க, இப்போ என்கிட்ட காசு இல்லை மேம், ஸோ நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கட்ட ஆரம்பிக்கிறேன், பெரிய பல்க் அமௌண்ட்லாம் என்னால் கட்ட முடியாது அப்படின்னா நீங்கள் இஎம்ஐயில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இனிஷியல் சேலரி கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் இஎம்ஐயில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆகிறப்ப கண்டிப்பாக ஆஃபீஸ்லேயே கொஞ்சம் ஹைக் வந்து சேலரி வரும். அப்போது ஒரு அமௌண்ட்டை பல்காக சேர்த்துட்டு அப்படியே போய்ட்டு ப்ரீ க்ளோஷர் பண்ணிட்டு வந்துடுங்க. அதுதான் வந்து பெஸ்ட் ஆப்ஷன் என் பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்லிடுறேன், ரைட்டுங்களா. ஸோ அண்ட் இன்ட்ரெஸ்ட் ரிடக்ஷன் அப்படிங்கிறது வந்து நடக்கும், ரைட்டுங்களா. ஸோ தட்ஸ் வாட். அண்ட் சிபில் ஸ்கோரும் இந்த பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் ஒன் டைம் செட்டில்மெண்ட் அப்படின்னு ஒன்று ஆப்ஷன் இருக்குது. ஸோ என்னால் கட்டவே முடியாது, என்கிட்ட கொஞ்சம் தான் அமௌண்ட் இருக்குது, ஸோ நான் வந்து மொத்தமாக முடிச்சுக்கணும்னு நினைக்கிறேன் இந்த லோனை, என்னால் அவ்வளோ பெருசாக ஃபுல்லாலாம் கட்ட முடியாது அப்படிங்கிற பாயிண்ட் வர்றப்போ நீங்கள் ஒன் டைம் செட்டில்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி பேங்க் மேனேஜர் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். அவங்க அதுக்கு ஓகே அப்படிங்கிற பாயிண்ட் வர்றப்போ உங்களுக்கு ஒன் டைம் செட்டில்மெண்ட் ஆகும். என்னன்னா உங்களோட லோனு இன்ட்ரெஸ்ட் அந்த ரேட்டு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து போகும். அதாவது நீங்கள் கம்மியாக கட்டினா போதும். ஆனால்
ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அடுத்து அதே பேங்க்ல நீங்க போய் லோன் கேட்குறீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் கொடுத்துட மாட்டாங்க. ஏன்னா நீங்க ஒழுங்கா லோன் கட்டலல்ல, அதனால வந்து கொடுத்துட மாட்டாங்க. உங்களோட சிபில் ஸ்கோர் அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகும். 2-3 வருஷத்துக்கு உங்களுக்கு கொஞ்சம் இதுதான். இமீடியட்டா நான் வந்து எதுவும் லோன்லாம் வாங்க மாட்டேன் அப்படிங்கிற பாயிண்ட் இருக்கு. ஆனால் என்னால் கண்டிப்பாக லோன் கட்ட முடியாது, எஜுகேஷன் லோன் கட்ட முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒன் டைம் செட்டில்மெண்ட்டுக்கு தாராளமாக வந்து ட்ரை பண்ணுங்க. ஸோ ஹவு டு ரீபே எஜுகேஷனல் லோன் ஃபாஸ்டர், இது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? கொஞ்சம் சீக்கிரமாக பே பண்ணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, முதல்ல அந்த இஎம்ஐ ஆப்ஷன் இருக்கு இல்லைங்களா, மாதம் மாதம் லோன் அமௌண்ட் போகிறது, அதை வந்து ப்ராப்பராக வந்து பார்த்தீங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. என்னால் என்ன கெப்பாசிட்டி இருக்குன்னு எனக்கு தெரியும், ரைட்டுங்களா? அந்த தான் நான் சூஸ் பண்ணேன். அதை விட்டு போட்டு நான் மாதம் 10,000 ரூபாய் கட்டிடுறேன் அப்படின்னு 25,000 ரூபாய் சேலரி வாங்குறப்ப நான் பிளான் பண்ணுறேன்னா அது வந்து நல்ல ஐடியா கிடையாது, ஓகேங்களா? ப்ராப்பராக ஒரு 5,000 ரூபாய் இல்லை 4,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி ப்ராப்பராக இஎம்ஐ சூஸ் பண்ணிவிட்டு அண்ட் அதை வந்து ஆட்டோ பே போட்டு வச்சுருங்க. அந்த டேட்டுக்கு சேலரி ரிசீவ் ஆகும் அண்ட் அது ஒரு பர்டிகுலர் டேட்டில் வந்து உங்களுக்கு ஆட்டோ பே ஆகிடும். ஸோ லோன் டிஃபால்ட்டு, பேமெண்ட் லேட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து உங்களுக்கு பெனால்ட்டி வராது. ரெண்டாவது அந்த பெனால்ட்டி அமௌண்ட்டும் நம்ம தானே சேர்ந்து கட்டணும், ₹1 நம்ம காசு தானேங்க, தட்ஸ் வாட். அண்ட் ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா இன்க்ரீஸ் தி வால்யூம் ஆஃப் தி இஎம்ஐஸ். ஸோ இந்த வருஷம் நான் வந்து ஒரு 5,000 ரூபாய் சூஸ் பண்ணுறேன்னா அடுத்த வருஷம் எனக்கு ஹைக் வருதுங்கிற பட்சத்தில் செகண்ட் இயர் நான் வந்து 8,000 ரூபாய் அப்படின்னு சொல்லி இஎம்ஐயோடைய அமௌண்ட் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணும். அப்போ கொஞ்சம் சீக்கிரமே நான் முடிச்சிடலாம் அண்ட் என்னோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறையும் இல்லைங்களா? ஸோ என்ன நான் கட்டிட்டு இருக்கேன் இல்லையா ஃபாஸ்ட்டாக, அதனால. அடுத்து இன்க்ரீஸ் யுவர் இன்கம், ஆப்வியஸாங்க. மூணாவது ஒரு விஷயம், சேலரி கம்மியாக வாங்கிட்டு லோனை ஜாஸ்தியாக கட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு, பெட்டர் கோ வித் ஹை இன்கம் சேலரிடு ஜாப்ஸ், சரிங்களா? ஸோ ஸ்கில் டெவலப் பண்ணிட்டு சேலரி ஹைக் வாங்க, இல்லை அப்படின்னா பார்ட் டைம் ஜாப் கூட பண்ணலாம். இன்னைக்கு ஏகப்பட்ட சைடு ஜாப்ஸ் வந்து இருக்கு. ஸோ அது மாதிரி ஏதாவது பண்ணலாம். அண்ட் நாலாவது பார்த்துட்டிங்கன்னா கம்பெனியோட ஹெல்ப் நீங்கள் வந்து வாங்கலாம், ஓகேங்களா? ஸோ லோ இன்ட்ரெஸ்ட் லோன் வந்து கம்பெனியில் பேசி ஒரு வேலை கிடைக்கும் அப்படின்னா மொத்தமாக அமௌண்ட்டை வாங்கி கம்பெனியிலேருந்து கிடைக்கக்கூடிய லோனை கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கிடைக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அதை நீங்கள் கட்டிடுங்க, பேங்க்குக்கு ஃபுல்லாக கட்டி ப்ரீ க்ளோஷர் பண்ணிவிட்டு. அண்டு நீங்கள் கம்பெனிக்கு கம்பேரிட்டிவ்லி லோ இன்ட்ரெஸ்ட் தானே, ஸோ நீங்கள் வந்து கட்டிக்கலாம். ஸோ இந்த ரீஃபினான்சிங் அப்படின்னு சொல்லுவாங்க, இது மாதிரி ஏதாவது ட்ரை பண்ண முடிஞ்சுன்னா பண்ணுங்கள், உங்களோட கம்பெனி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ கம்பெனியோட ஹெல்ப் நிறைய பேர் இது மாதிரியும் கட்டி நான் பார்த்துருக்கேன். ஒரு ஆர்கனைஸ்டு செக்டாரில் வந்து ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா உங்களுக்கு நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ் எல்லாம் கூட ஹெல்ப் பண்ணுதுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல பர்சனலாக, நானே தான் வந்து ஒவ்வொரு மாதம் இஎம்ஐயாக தான் கட்டி முடித்தேன். பட் எனிவே இதெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அடுத்து தயவு செஞ்சு இந்த லோனை கட்டி முடிக்கணும்னா செலவை குறைச்சிக்கோங்க அண்ட் எக்ஸ்ட்ரா லோன் எதையும் வாங்காதீங்க, ஓகேங்களா? ஸோ வேற கடனை வந்து தயவு செஞ்சு வாங்காதீங்க, அது எக்ஸ்ட்ரா பேர்டன் ஆகிடும். ஒரு லோன் கட்டுறதுக்குள்ளேயே லோன் ஆகிடும், இதில் 4 லோன் எதுக்கு இல்லையா? ஸோ இருக்கிறதே வந்து நம்ம வச்சு கொஞ்சம் அந்த லோன்லாம் முடிக்கிற வரைக்கும் லைஃப்பை ரன் பண்ணுறது பெஸ்ட்டு. அது இதுன்னு நம்ம வாங்குறது, எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதெல்லாம் பண்ணாதீங்க. முக்கியமாக எக்ஸ்ட்ரா லோன் வாங்கி மாதம் மாதம் கட்டுற மாதிரி மாட்டிக்காதீங்க. அடுத்து சிஎஸ்ஐஎஸ் ஸ்கீம் அப்படின்னு ஒன்று இருக்குது, ஓகேங்களா? சென்ட்ரல் செக்டார் இன்ட்ரெஸ்ட் சப்சிடி ஸ்கீம். இது ஜென்ரலாக எல்லாத்துக்குமே அப்ளை ஆகிடும். ஆனால் ஒரு ஃபேமிலியாக ஒரு வருஷத்துக்கு 4.5 lakhs கம்மியாக இன்கம் இருக்குது அப்படின்னா தான் இந்த ஸ்கீம் ஆக்சுவலி வந்து அவைலபிளாக இருக்கும். எங்கள் அப்பா ஃபார்மர் அப்படிங்கிறனால கண்டிப்பாக ஒரு வருஷத்துக்கு 4.5 லட்சத்துக்கு கம்மியாக தான் ஃபேமிலி இன்கம் வரும். ஸோ அதனால் எனக்கு இந்த சிஎஸ்ஐஎஸ் ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை ஆகிருந்துச்சு. அதாவது அது இல்லாமல் அமௌண்ட் வந்து உங்களுக்கு 10 லட்சத்துக்கும் கம்மியாக இருக்கணும். லோன் அமௌண்ட்டு 10 லட்சம் அதை விட கம்மியாக இருக்குது அப்படின்னா இந்த சிஎஸ்ஐஎஸ் ஸ்கீம் வந்து நீங்கள் போகலாம். அண்ட் நீங்கள் வந்துட்டு எந்தெந்த காலேஜில் படிக்கணும் அப்படின்னா என்ஏஏசி, என்பிஏ, சிஎஃப்டிஐ இதெல்லாம் அக்ரிடேட்டடான காலேஜில் படிக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் தான் இந்த சிஎஸ்ஐஎஸ் ஸ்கீமுக்கு வந்து போக முடியும். அண்ட் இதில் என்ன நடக்கும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் உங்களுக்காக கொஞ்ச நாளைக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுவாங்க. நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் சொன்னதான். சப்சிடி பீரியட் வந்து பார்த்துட்டிங்கன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் சப்சிடி பீரியடு உங்களோட கோர்ஸ் பீரியட் அது 3 வருஷமாகவும் இருக்கலாம், 4 வருஷமாகவும் இருக்கலாம், 5 வருஷமாகவும் இருக்கலாம், ஓகேங்களா? ஸோ கோர்ஸ் பீரியட் பிளஸ் எக்ஸ்ட்ரா 1 year அது வரைக்கும் உங்களுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும். அதுக்கப்புறம் நீங்கள் தான் பே பண்ணி ஆகணும். ஸோ முடிஞ்ச வரைக்கும் வேலைக்கு சீக்கிரம் போயிட்டு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இல்லை பல்காக ஏதாவது அமௌண்ட் கிடைக்கிற பட்சத்தில் வந்து ப்ரீ க்ளோஷர் பண்ணிடுங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படிங்கிறது வந்து நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, ரொம்ப ஜாஸ்தி. உமனாக இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் இருக்கிறத விட கம்பேரிட்டிவ்லி இப்போ ஒரு பேங்க் வந்து ஒரு 8% உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போடுறாங்கன்னா நார்மல் ஓபிசி கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு, உமனுக்கு வந்து 7.5% தான் போடுவாங்க. அதே எஸ்சி கேட்டகரியில் வர்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அதை விட 0.25%, அதாவது 7.25% தான் வந்து போடுவாங்க. ஸோ இதெல்லாம் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் தான், யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் தான்.
பட் ஸ்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்ம எஃப்டியில் போட்டால் வர்ற இன்ட்ரெஸ்ட் ரேட்டை விட இங்கே லோனுக்கு கட்டுற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஜாஸ்தி தான். ஸோ முடிஞ்ச வரைக்கும் இந்த இன்ட்ரெஸ்ட், இஎம்ஐ, லோன் இதுக்குள்ளெல்லாம் போய் மாட்டிக்காதீங்க. எஜுகேஷனல் லோன் கம்பல்சரி எல்லாரும் படிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் கவர்மெண்ட் கொடுக்கறது. வாங்கிட்டு நம்ம கட்டணும். அதே மாதிரி எந்த பேங்க்கும் நான் வந்து கொடுக்கவே முடியாதுலாம் சொல்ல முடியாது. உங்கள் வீட்டில் அந்த பேங்க்ல அக்கௌண்ட் வச்சிருந்து, அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராக இருந்தாலும், அப்பா, அம்மா, அண்ணா, அக்கா, அது மாதிரி யாராக இருந்தாலும் அக்கௌண்ட் வச்சிருந்து அவங்க கடனை வந்து டிஃபால்ட் பண்ணிட்டாங்க, கட்டலை அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு லோன் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஓப்பனாகவே சொல்லிடுவாங்க. அந்த பேங்க் கொடுக்காது, ரொம்ப கஷ்டம் கொடுக்கறது. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ பேங்க் வந்து நம்மளுக்கு லோன் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமையோ, அதே மாதிரி நம்ம லோனை திருப்பி கட்டுறது நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கடமை அப்படிங்கிற ஞாபகம் வச்சுக்கோங்க. டிஃபால்ட் பண்ணாமல் இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் பேங்க் நல்லபடியாக போகும், திரும்ப நம்மளுக்கு லோன் கொடுப்பாங்க. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி வந்து ஃபாஸ்ட்டாக லோன் இஎம்ஐ வந்து க்ளோஸ் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியாவும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், முக்கியமாக எஜுகேஷனல் லோனு. ஸோ வேறு ஏதாவது டாபிக் பேசணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.